வணக்கம் ஆனந்தி. அதாவது மதுரையை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன். இவர் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயச்சந்திரன் அதாவது சென்னையில் இருந்து ஊரான மதுரைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தார். பாதுகாப்பு சோதனை உட்பட அனைத்து சோதனைகளும் முடித்துவிட்டு விமானத்தில் ஏறி இருக்கையில் ஒதுக்கப்பட்டிருந்த 19 சீட் நம்பர் இருக்கையில் அமர்ந்தார். அவருடைய பையை அவருடைய இருக்கைக்குள் மேல் உள்ள லக்கேஜுக்குள் வைக்கும் இடத்தில் வைத்திருந்தார். விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக விமான பணிப்பெண்கள் பயணிகள் தலைக்கு மேலே லக்கேஜுகள் வைக்கப்பட்டிருக்கும் பகுதிகளை மூடினார். அப்போது ஜெயச்சந்திரன் லக்கேஜை எடுத்து வேறு இடத்தில் வைத்தார். இதற்கு ஜெயச்சந்திரன் எதிர்ப்பு தெரிவித்தார். நான் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு மேலே எனது பையை வைத்திருக்கிறேன், அதை ஏன் இடமாற்றி வைக்கிறீர்கள் என்று கேட்டு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விமான பணிப்பெண் உங்கள் உடைமை பாதுகாப்பாக தான் இருக்கும், நீங்கள் மதுரையில் இறங்கிய பின்பு எடுத்துக்கொள்ளலாம் என கூறியுள்ளார். ஆனால் ஜெயச்சந்திரன் எனது பையை என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் எடுத்து வேறு இடத்தில் வைப்பீர்கள் என்று தொடர்ந்து வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் விமான பணிப்பெண்களுக்கும் எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விமான பணிப்பெண்கள் விமானியிடம் இது குறித்து புகார் செய்தனர். உடனே விமானி பயணி ஜெயச்சந்திரனை விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்க முடியாது என கூறி அவரை அப்லோடு செய்து விமானத்திலிருந்து கீழே இறங்கும்படி கூறினார். ஆனால் ஜெயச்சந்திரன் நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக என்னை அப்லோடு செய்தீர்கள் என்று கேட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்பு இண்டிகோ ஏர்லைன்ஸ் செக்யூரிட்டி ஆபீசர்கள் வந்து பயணி ஜெயச்சந்திரன் விமானத்திலிருந்து கீழே இறக்கி அதன் பின்பு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சுமார் 1 மணி நேரம் தாமதமாக சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு சென்றது. இதற்கிடையே இண்டிகோ ஏர்லைன்ஸ் மேனேஜர் இது குறித்து சென்னை விமான நிலைய காவல்துறைக்கு புகார் செய்ததோடு அதோடு பயணி ஜெயச்சந்திரன் விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். சென்னை விமான போலீசார் ஜெயச்சந்திரனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது ஜெயச்சந்திரன் சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்பு போலீசார் ஜெயச்சந்திரன் எழுதி வாங்கிக் கொண்டு அவரை காவல் நிலையத்திலிருந்து விடுவித்தனர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.